அப்படிலாம் கேட்பீங்க. இதோட தான் இருக்கேன், இவ்வளோ நாள் வீடியோ போடல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில செமஸ்டர் எக்ஸாம்லாம் இருந்தது. ஸோ அந்த எக்ஸாம்லாம் வந்து கடந்து ஒரு படிப்புங்கிற ஒரு ஆழ்கடலில் முழுகிட்டோம். அந்த இதெல்லாம் கடந்து வந்து இப்போ வந்து நாங்கள் இருக்கோம். ஒரு மாதம் செமஸ்டர் எக்ஸாமு. அதனால் கிளியர் பண்ணிட்டு வரதுனால நாங்கள் வந்து இந்த விளாக் சேனல் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ எங்கடா நடுரோட்டில் நிற்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேங்கில் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள். வேறு யாருக்கும் இல்லை, நம்ம டேரக்டர் முகேஷ் இருக்காங்களா, அவனுக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள். ஸோ அதுக்கு தான் போகிறோம். வண்டி வந்து நின்றுட்டு வண்டியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அவசரமாக வண்டி நிற்குது. பிறந்த நாளுக்கெல்லாம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொல்லுமா அப்படி இவன் பிறந்த நாள் போவோம் எதுக்கு போயிட்டு போகிற வழியில வண்டி ஆஃப் ஆகுது. இந்த லட்சணத்தில் அங்கே போய் சேர்ந்து கேட்கவே. ஆனால் அவன் ட்ரீட்டு தரலையோ, அவன் அங்கேருந்து ஆர்ப்பாட்டம் பண்ண சகுனம் சரியில்லை. இன்னும் பார்த்து வண்டி ஆஃப் ஆகுது. பாருங்க பிறந்தநாள் பேபியை பாருங்க. பிறந்தநாள் பேபி எல்லாம் சொல்ல முடியாது. நான் பேபியா? சரி, சட்டை நாள் புதுசா இருக்கும். யார் நினைப்பா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு? கேமராமேனுக்கும் புரிஞ்சிருக்கும். தூக்கி அடிச்சிரும் பாத்துக்கோ. சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கையை கொடு. நன்றி. ஆமா, இன்னைக்கு மாப்பிள்ளை வந்து பிறந்தநாள் ட்ரீட் வந்து பங்கமா கொடுப்பான். எல்லாரும் வந்து பேண்ட் கிட்ட வச்சுக்கோங்க. சொல்லிட்டேன், சரணபவன் ஹோட்டல் இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலா இட்லி கொத்து. வீட்டு கிளம்பு. ஒன்னே ஒரு எனக்கு நான்வெஜ் வேணும். அப்ப கொஞ்சம் 2 முட்டையை போட்டு ஊத்தி அப்படி சாம்பார்ல கொத்து. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நான்வெஜ் சாம்பார் தான் வேணும். தம்பி, கார்க்கையாவது மார்கழியாவது எங்களுக்கு எந்த நாளா இருந்தா நான்வெஜ் கண்டிப்பா இருக்கணும். இங்க பாத்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போது கவட்டல வந்து ஒழுதான். இதுதான் நான் ஹாஸ்பிட்டல் அப்புறம் துண்டு விரிச்சு நிக்கணும். போகும்போதே அரைபோதையா போறானே, எங்க போய் சொல்லிடுவான். வண்டி என்னோட வண்டி தான். அதான் என் வண்டி இன்சூரன்ஸ் கிடக்கு. ஆனா அவனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு தெரியல. சரி மாப்பிள்ள, வேற என்ன பிளான்? நீ தான் சொல்லணும். இப்ப நேரா ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கு. எனக்கு கல்யாணமா? எங்க மாப்பிள்ள அதெல்லாம் நடக்கு. மாப்பிள்ளைய தெரியும் உங்களுக்கு? இல்ல, அது யாருன்னு இவனுக்கு தெரியும், பொண்ணு யாருன்னு எனக்கும் தெரியும். அதனால எனக்கும் தெரியும். ஆமா, இவன் வந்தா மட்டும் போதும். நான் வந்துருந்தேன். இப்போ வாரேன், கட்டி வைக்கியா? ஆமா, அப்படி வாக்கிங்ல பேசுவாங்க. நான் வெறுங்காலிட்டு வந்திருக்கேன். யாயாவி போட்டு பாட தம்பி, வெறுங்கால்ல இருந்து அதான்ப்பா அந்த தரையோட அந்த இது தார் ரோடு ஏதோ ஒண்ணுப்பா. என்ன இருந்தாலும் தர தானே, தாரோடு தர. ஆமா, சரி. சட்டை ரொம்ப அழகா இருக்குமா, புது சட்டையா? சோ இன்னைக்கு பிளான் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பாவம் பாட்டி. சரி, இன்னைக்கான பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போறோமா? ஃபர்ஸ்ட் வந்து vlog கேன்சல் பண்ணுங்க. நீங்க இப்போ 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் செமஸ்டர் எக்ஸாம் ஒரு மாசம் ஆயிடுச்சு. இவன் தான் அதுக்கு காரணம், நாங்க இல்ல. இப்படி சொல்லு தம்பி, படிப்பு முக்கியம்லப்பா. இவன மாதிரி ஆட்களை கூட்டு வர நீ என்ன தம்பி வந்து இப்போ வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு சர்வீஸ் பண்ணல. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருங்க, நாளைக்கு vlogனா இன்னைக்கு நைட் சொல்லுவாங்க, அப்ப இப்படி vlog நீ வந்து திடீர்னு வா அப்படிங்க. அதாவது திடீர்னு நாங்க எங்க போவோம்? அதாவது நம்ம வந்து ஃப்ரீயா என்னங்கிறது அப்பதான் தெரியும். எனக்கு ஆல்ரெடி ப்ரொமோஷன் இருக்குல்ல. நீ வெட்டியா இரு, எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குல்ல. இல்ல, எனக்கு ப்ரொமோஷன் இருக்கு, அடுத்தடுத்து ஷூட் இருக்கு, அதெல்லாம் நான் தள்ளி போட்டு தான் வந்திருக்கேன். நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எங்க வீட்டுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் சம்பாதிக்கணும். ஏய், என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லுது? ஆனா என் வீட்டுல நான் வேலை செய்ய மாட்டேன், உண்மைதான். சரி, இன்னைக்கான பிளான் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போறோம். மாப்பிள்ள வந்து ஃபியூச்சர்ல வந்து பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படி வேண்டிட்டு ஒரு நல்ல ஒரு பிறந்தநாள்காரன் ஒரேடியா போட்டுற வேண்டியதான் நாமத்தை. அதுக்கப்புறமா நாங்க வந்து ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு போயிட்டு நாங்க வந்து கேக் கட் பண்ணிட்டு vlog அதோட முடிக்க போறோம். ஆமா, அதோட காமிக்கிறோம். நாங்க வந்து மென்ஷன் வந்து நாங்க அப்ப நாங்க பண்றோம். சரிங்களா? என்ன மாப்பிள்ள? கண்டிப்பா. இதான் இந்த பிறந்தநாள்காரன்னு வந்துட்டாலே கொஞ்சம் முகத்துல வந்து இந்த ஒளிவட்டம் தெரியும்ல, அந்த மாதிரி தெரியும். இதோட இருந்தது என்னன்னா ஏதோ ஒரு சரி ஏஜ் செட்டில்மென்ட்டா फ्रेंड्स, ஏஜ் செட்டில்மென்ட். இங்க பாருங்க, தாடி வளருது. இங்க பாருங்க, லைட்டா வருது. லைட்டா வருதுன்னா வேணாம். வாழ்த்துக்கள். எடிட் பண்ணி போட்டுருங்க. நன்றி ப்ரோ. நன்றி. ஒண்ணு இல்ல, யாரோ மெசேஜ் பண்ணி எனக்குலாம் தாடி பத்தியா? இங்க பத்தியா? அங்க இல்ல, அவரு தான் அட்டன் ஆகல. இங்க அட்டன் ஆகல. சாரி. எங்க எங்க
இங்க இருந்தவங்க அவனே அப்படியே வாடகை வந்துரு. அதாவது புஸ்கு புஸ்குன்னு எங்கேயாட்டு அதாவது இப்போ ஸ்கூல் விடுற டைம் ஸ்கூல் காலேஜ் விடுற டைம் அந்த புக்ல என்னன்னா ஸ்கூல் காலேஜ் பஸ்லாம் வரும்னால அங்க போய் நிக்கிறான். 4 மணிக்கு தான் விட்டுருமே. அதான் இப்போ வந்து காலேஜ் பஸ் வர டைம் ஆச்சுல்ல, அதான் அங்க போய் நின்றுக்கிட்டு தலைவன் வந்து அவனோட டியூட்டியை பார்க்கறதுக்கு போயிருக்காப்ல. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் வந்து ரொம்ப பொம்பளை சோக்கா இருக்கான். கட் 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 கட். இப்போ என்னன்னா நாங்கள் வந்து வெளியே நிற்கோம், ஏன்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம். வெளியே நிற்கான், ரோட்டுக்கே வந்துட்டான் இன்னும் கொஞ்ச நாளில். ஆமாம், அடுத்து அந்த ரோட்டை தாண்டினாப்புல ஒரு பங்களா வீடு கட்டுவான். இப்பொழுது மணி என்ன, மணி இப்போ வந்து 6:06 ஆகுது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இன்னும் மணி பார்க்கல அவன். எப்படி மாப்பிள்ள இவ்வளோ கலராக இருக்கிய? கருப்பாக இருக்குங்கிறத கலராக இருக்குன்னு சொல்லுவான். நான் சொல்கிறத கேட்டுக்கோ, கருப்பு தான் நாட்டின் தேசிய கலரு. தேசிய கொடி என்ன கலர்னு கேட்டால் தெரியல. செருப்பு கருப்பு கருப்புன்னு மட்டும் சொல்லுவான். ஏய் அதான்ல, செருப்பு கருப்பு, கண்மூடி கருப்பு, கண் இமை கருப்பு, அந்த மாதிரி வச்சுக்கணும். அது என்ன படம், சிவாஜி படமா? கருப்பு. மீச கருப்பு, அது கூட கருப்பு தான். எது கூட நோ தப்பா இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இவ தான் நம்ம சேனல் நியூ கேமராமேன். இதுக்கு முன்னாடி இந்த கேமராமேனும் உண்டு, இவரும் உண்டு. இதே சூப்பராக வீடியோ எடுப்பார். இவரோட ஃப்ரெண்டு சரிங்களா, பேட்டி எடுக்காரு. அதனால தான் நீங்கள் என்ன காலையில் என்ன சாப்பிட்டீங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த மாதிரி. இவர் வந்து திருநெல்வேலி மாப்பிள்ளை ஐடி ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்குறாரு. இப்படிதான் சொல்லுவாரு, திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு. இன்னைக்கு காலையில் இன்னொருத்தன் திருநெல்வேலி மாப்பிள்ளைக்கு 10K வியூஸ் மாப்பிள்ளை வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது திருநெல்வேலி மாப்பிள்ளை, நெல்லை மாப்பிள்ளை, அப்புறம் இன்னொன்று அகைன் ஒரு திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு நிறைய பேர் இருக்காங்கப்பா. நான் வந்து ஃபோனில் வந்து பார்த்தா திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இவனுக்கு ஃபோன் அடிக்கணும், திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு போட்டேன். வேறு ஒருத்தருக்கு போயிட்டு திருநெல்வேலி மாப்பிள்ளைன்னு நான் அவர்கிட்ட போயிட்டு, என்ன நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, தங்கராஜ் அண்ணன் கூட நம்ம சேர்ந்து சோசியல் சர்வீஸ் வீடியோலாம் பண்ணிட்டுருக்கீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எங்கெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிங்களே அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணன் வந்து, நான் ஊரில் இழப்பா இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன், குரலை மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் ட்ரூ காலரில் போட்டு அந்த என்னது இன்சைடெல்லாம் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அது வேற ஆளுன்னு. பேர மாத்துங்கடா, ஒன்று பேர மாட்டா பாருங்க எப்படி மலுப்புதான் பார்த்தீங்களா. இன்னைக்கு காலையில் இன்னொருத்தனுக்கு ஸ்டோரி போட்டிருக்கான், நம்மளை கூட வச்சுக்கிட்டே இன்னொருத்தனுக்கு ஸ்டோரி போட்டிருக்கான், பார்த்துக்கிடுங்க. இது வேற நேற்றுக்கு நைட்டு போட்டான், எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருக்கான். படுவாவி பேல முகேஷ்க்கு பிறந்த நாள், யாருக்கு பிறந்த எந்த கோயில என்ன குடன்னு தெரியாம ஆயா சாமி ஆடுத. இப்படிதான் மழுப்புவான், திரும்ப இப்படிதான் மழுப்புதான். இன்னொருத்தனுக்கு ஸ்டோரி போட்டதை கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்க. அதுக்கு என்ன பதில்னு கேளுங்க. அதுக்கு எதுக்கு ஸ்டோரி போட்டான், இந்த திருநெல்வேலி மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த திருநெல்வேலி மாப்பிள்ளைக்கு ஸ்டோரி போட்டான். நீ டேக் பண்ணியா மாப்பிள்ள, நீ டேக் பண்ணவும் மாட்டேங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்க. அவரு எது எடுத்தாலும் என்னதான் டேக் பண்ணுவாரு. உன்னை யாருப்பா டேக் பண்ண முட்டா, உன்னை டேக் பண்ணிட்டே தானே இருக்கேன். நீ பண்ணு, நான் உனக்கு நான் போடுதேன், உனக்கு சப்போர்ட் பண்றேன். இவர் அப்பலேருந்து ஒரு கேள்வி கேட்க விடுங்கப்பா. கேளு. மந்த்லி சேலரி எவ்வளோப்பா? 1 பைசாவும் இல்லை. 1 லட்ச ரூபா நீங்க கேள்விப்பட்டேன். 1 லட்ச ரூபா வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. இர்ஃபான் வரலாம் மாசத்துக்கு எப்படி ஒரு 20 ப்ரொமோஷனாவது இவனுக்கு வருது. ஒரு வீடியோக்கு 5000 ரூபா வாங்குதான். இன்ஸ்டால பாக்குறவங்களுக்கு தெரியும்ப்பா. ஒரு ப்ரொமோஷனுக்கு 5000 ரூபா, மாசம் 20 ப்ரொமோஷன், மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்காப்ல. நம்ம மாப்பிள்ள கையெடுத்து கும்பிடுறது இப்பெல்லாம் சொல்லாதீங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துட போகுது. போட்டு அப்படியே அம்மிக்கல்ல போட்டு உள்ள புளிஞ்சு எடுத்துடும். டேக்ஸ் கட்டெல்லாம் வழி இல்லை. ஆல்ரெடி புது செல்லு வாங்கி அதுக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும். வாங்கி வச்சிருக்கான் ஐபோனா. இப்போ நான் இங்கேருந்து இன்னொரு ஃபோன் தான் வீடியோ எடுத்து காட்டேன். எடுக்கிறது சாம்சங் ஃபோனு. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போட்டிருப்பேன், புது ஃபோன் வாங்கிறது போட்டிருப்பேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சும்மா டம்மிக்கு வாங்கி வச்சிருக்கான். அதனால் வீடியோ குவாலிட்டியெல்லாம் தரமாட்டு இருக்கும். நிறைய பேர் நம்மகிட்ட என்னமா கேட்காங்க, நீங்கள் திருநெல்வேலியிலே இருக்கீங்க, ஏன் வெளியூருக்கு போக மாட்டேங்கன்னு கேட்காங்க. வெளியூருக்கு போனா 1 லட்ச ரூபா கிடைக்காது. இங்கே 1 லட்ச ரூபா கிடைக்கல. அதான் எல்லாரும் வெளியூருக்கு போகமான்னு கேட்காங்க. அடுத்த வாட்டி நம்ம வெளியூருக்கு போகிறோம். ஒரு தென்காசி கூட வேண்டாம் மாப்பிள்ள, பக்கத்தில் இருக்க நாகர்கோவில், கேரளா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இருந்து போன ஒருத்தன் கேட்குறான், ஏன் திருநெல்வேலியிலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டு கேட்குறான். அதனால் நம்ம வந்து போகிறோம். ஸோ நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் நாகர்கோவிலுக்கு போவோம். நாகர்கோவில் இல்லை, ஏதாவது ஊருக்கு நாங்கள் வந்து போவோம். கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம்,
ஸோ டைம் ஆயிட்டு. எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்க. நெல்லை ரகு போட்டி சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. திருநாளி என்னுடைய அன்பு மருமகனும் வருங்காலத்திலே இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய இயக்குநராக வந்து படையெடுக்கும் என்னுடைய அன்பு மருமகன் திரு முகேஷ் அவர்கள் இன்றைய பிறந்த தினத்தில் நான் இன்று அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தமிழகம் முழுவதும் என்னுடைய அன்பு மருமகன் டைரக்டராக வள வருவார். வாழ்த்துக்கள்.